அன்பு நண்பர்களே வணக்கம். ஞான வடிவேல் பேசுகிறேன். இன்று கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள். காரைக்குடி அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்னும் சிற்றூரில் தமிழ் செய்த தவப்பயனால் 8வது குழந்தையாய் முத்தையா என்று பெயர் கொண்டு கண்ணதாசன் வந்து உதித்தார். அவர் தமிழ் இலக்கியத் துறையிலும் திரைப்படத் துறையிலும் குறிப்பாக கவிதைத் துறையிலும் அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியன. உரையாடல், கதை, பாடல், கவிதை, எழுத்து, காவியம், சொற்பொழிவு என்று அனைத்து பரிமாணங்களையும் கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த கவியரசு கண்ணதாசனை பெற்றதால் பெருமை பெற்றது இந்த வையகம் என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்ந்து மறைந்த ஒரு வல்லமை மிக்க கவிஞர். அவருடைய பிறந்த நாளில் நாம் மகிழ்ச்சியாக அவரை நினைப்போம், வணங்குவோம், வாழ்த்துவோம். இந்த நாள் மிக சிறப்பான நாள். ஏனென்று சொன்னால் இது கண்ணதாசன் பிறந்த 100 விழா. கண்ணதாசன் பிறந்து 100 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 100 விழா இன்று முதல் தொடங்கி அடுத்த வருடம் இந்த நாள் வரை உலகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாளிலே நாம் முதல் பதிவினை செய்யலாம் என்று நான் கருதினேன். நமக்கெல்லாம் தமிழை கற்றுத்தந்த கவி ஆசானாகிய கண்ணதாசனுக்கு ஒரு வாழ்த்து மடலாக இந்த பதிவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பெரியவர்களே, கவிதை என்றால் என்ன? கவிதையின் உறுப்புகள் என்ன? ஒரு கவிதை என்று சொன்னால் அதிலே சொல் சிறப்பாக இருக்க வேண்டும், உணர்ச்சி இருக்க வேண்டும், கற்பனை இருக்க வேண்டும். அந்த அணிநலன்கள், அந்த கவிதைக்கே உரிய அணிநலன்கள் அங்கே அழகுற அமைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கவிதைகள் மரபு பாடல்களில் நிறைய கிடைக்கின்றன. சங்ககால பாடல்களிலே, காப்பியங்களிலே நிறைய காண கிடைக்கின்றன. ஆனால் எளிமையான மக்களை சென்றடையக்கூடிய திரைப்பட பாடல்களில் பல்வேறு கண்டிப்புகளுக்கு இடையே, எண்ணற்றோரின் அழுத்தங்களுக்கு இடையே இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய கவிதைகளை யாத்து அற்புதமான திரைப்பாடலாக தந்து இன்றைக்கும் தமிழ் மக்கள் மனத்திலே மிகுந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உணர்ச்சியையும் ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணதாசன் நமக்கு காலம் தந்த கொடை என்று தான் கூற வேண்டும். அதிலே இன்றைக்கு ஒரு பாடலை மட்டும் விரிவாக சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், தாயை காத்த தனையன் என்கிற படம். அந்த படத்தில் அந்த பாடல் வரும். மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடிவா என்றது, ஆடி திரிந்த கால் இரண்டும் நில் நில் என்றது, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, வா வா என்றது அப்படின்னு வரும். இதில் என்ன சிறப்புன்னா, அருமையான பாடல். இதில் என்ன சிறப்புன்னா, கம்பனுக்கு இணையாக கண்ணதாசன் பாடியிருக்கிறார் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். கம்பராமாயணத்தில் சீதையை மனம் முடிப்பதற்காக ராமன் அந்த வில்லொடிப்பதற்காக போகிற பொழுது தன் தேசத்தில் தன் தலைநகரில் உறையக்கூடிய திருமகளாகிய சீதையை திருமணம் செய்ய தகுந்த மணாளன் வந்து விட்டான் என்கிற அந்த மகிழ்ச்சியிலே அந்த ஊரிலே கட்டப்பட்டிருந்த கொடிகள் எல்லாம் ராமன் வருகிற பொழுது சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்று அழைத்தது என்று கம்பன் கற்பனை செய்கிறான். மை அரு மலரின் நீங்கி யாம் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகளெல்லாம் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. கமலச் செங்கனாகிய ராமனை ஒல்லைவா, சீக்கிரம் வா, விரைந்து வா என்று அந்த செழுமணி கொடிகளெல்லாம் அழைத்தன. ஏனென்று சொன்னால் மை அரு மலரின் நீங்கி, தாமரை மலரிலிருந்து புறப்பட்டு திருமகளாகிய சீதை யான் செய்த தவத்தால், இந்த நகர் செய்த தவத்தால் இங்கே வந்து இருந்தால் அவளை மனம் செய்து கொள்ள விரைந்து வா, ஒல்லை வா, ஒல்லை வா என்று
அந்த கொடிகள், அசைந்த கொடிகளை அப்படி அழைத்ததாக கற்பனை செய்கிறான் கம்பன். அதற்கு இணையான கற்பனையை எளிதாக மக்களுக்கு சென்று சேர்கிற வகையிலே மூடி திறந்த இமையிரண்டும் பார்பார் என்றன முந்தானை காற்றிலாடி வாவா என்றது என்று தன் தற்குறிப்பேற்ற அணியிலே மிக சிறப்பாக கண்ணதாசன் பாடியிருப்பதை பார்த்து நாம் வியக்கிறோம். இதில் கம்பனுக்கு இணையாக பாடிவிட்டான் என்று சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு பாட்டில் வச்சிருப்பார். அந்த கற்பனைக்கு அளவில்லாத அளவிற்கு நம் கைகளிலே கொடுத்து விடுவார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாடல் தான். நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. அந்த பாடலில் அடுத்த சரணம். கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன். புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார் நலந்தானா அப்படின்னு போடுவார். அந்த பெண்ணினுடைய பாடு இவ்வளவுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும். அந்த கற்பனையை நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்கிற வகையில் ஒரு அற்புதமான வகையில் அந்த பாடலை அமைத்திருப்பார் கண்ணதாசன். நம் காலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். நாம் எல்லாம் தவம் செய்தவர்கள். அந்த வகையிலே நூற்றாண்டு காலம் இந்த யுக கவிஞனை இன்று நாம் நினைந்து போற்றி வாழ்த்தி வணங்குவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.